student, 12th standard chapter 6 exercise 6.1 sum number 12, force of magnitude 5 root 2 and 10 root 2 units acting in the directions 3i cap plus 4j cap plus 5k cap and 10i cap plus 6j cap minus 8 cap respectively act on a particle which is displaced from the point with the position vector 4i cap minus 3i j cap minus 2 cap to the point with the position vector 6i cap j cap minus 3 cap. Find the work done of force. Force work done கேக்குறாங்க. Magnitude வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த மேக்னிட்யூட் டைரக்ஷன் அந்த மேக்னிட்யூட் எந்த டைரக்ஷன் போகணும் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. டைரக்டா ஃபோர்ஸ் கொடுக்கல, மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துறாங்க. கரெக்டாக கொஸ்டின் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறதுக்கு F1 ஃபோர்ஸ் F2 ஃபோர்ஸ்னு ஆட் பண்ணக்கூடாது. மேக்னிட்யூட் ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே இதை நமக்கு நேரம் ஓகே டி வெக்டர் கொஸ்டின் வெக்டர் கொடுத்துறாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் எஃப் வெக்டர் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேக்னிட்யூடு இன்ட்டு டைரக்ஷன் வெக்டர் ஏ கேப் யூனிட் வெக்டர், மேக்னிட்யூட் இன்ட்டு யூனிட் வெக்டர். ஓகே இப்போ ஏன்னா ஏ கேப் தெரியும், யூனிட் வெக்டர் ஏ வெக்டர் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர் பை மாலஸ் ஆஃப் வெக்டர். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இது ஏ வெக்டர்னு எடுத்துங்க, இது பி வெக்டர்னு எடுத்துங்க டைரக்ஷனில். ஓகே அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நமக்கு ஏ வெக்டர் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டோன்னா ஓகே மாலஸ் நமக்கு அது 3i + 4j வெக்டர், அதே சேம் tan root 2 b வெக்டர் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் b வெக்டர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் tan root 3 3i + 4j + 5k டிவைடட் பை மாலஸ் என்ன ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 22. ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும் மாலஸ் என்ன. ஓகே நெக்ஸ்ட் அதே சேம் 10 ஸ்கொயர் 100, 36, 64 மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் 64. இது √50, இது √200. 25 into 2 சொன்னால் 5 √2 ஸ்கொயர் ரூட்டு, இது 100 into 2 சொன்னால் 10 √2. நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், ரிமைன் அந்த டேர்ம்ஸ் இருக்கும், இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 3 நமக்கு 13, 4 10 -3g. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டர் ஃபார்ம் பண்ணிட்டோம், மேக்னிட்யூட் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு பொசிஷன் வெக்டர் தான் நமக்குன்னா எந்த பார்ட்டிகளும் மூவ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து ஓஏ வெக்டர், செகண்ட் பொசிஷன் வெக்டர் வந்து ஓபி வெக்டர் எடுத்துருக்கு. அது டி வெக்டர் ஃபார்ம் பண்ணால் நான் ஏபி வெக்டர். அப்போ ஏபி ஓபி மைனஸ் ஓஏன்னு சொல்லலாம். ஓபி வெக்டர் இங்கே இருக்குது, மைனஸ் டேட்டா மைனஸ் பண்ணால் இது மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகும், மைனஸில் மட்டும் பண்ணால் இப்போ நான் 2i 4j மைனஸ் ஏ வெக்டர். ஓகே இப்போ ஒர்க் டன் ஃபார்முலாஸ் ஃபார்ம் பண்ணலாமா. எஃப் தெரியும், டி வெக்டர் தெரியும், ஒர்க் டன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படியே. Therefore, work done equal to F vector dot D vector. F vector हमने क्वेश्चन लिखा है 13i cap minus 3j cap minus 2k cap dot F vector है D vector 2i cap plus 4j cap minus k cap. Okay 5 dot I 1 ஆயிடும், 13 2 சார் 26 மைனஸ் நெக்ஸ்ட் நமக்கு 1 12 நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 13க்கு நமக்கு ரிசல்ட்டாக நமக்கு 13 + 4 + 4. ஓகே 13 + 10 சாரி எஃபெக்ட் நமக்கு 13 + 10. ஓகே 13 + 10. அப்போ நெக்ஸ்ட்னா ப்ளஸ் 40 மைனஸ் ப்ளஸ் 2. ஓகே ஈக்குவல் ரிசல்ட் நமக்கு ஆட் பண்ண நமக்கு 40, 60, 68 யூனிட்ஸ். ஓகே இது நமக்கு 60 யூனிட்ஸ். சரிப்பா இது எஃபெக்ட் சார் 3 எஃபெக்ட் நமக்கு 13i cap 10 minus 3k cap. ஓகே இது நமக்கு அப்புறம் லாஸ்ட் நேரம் 3 வரும் கரெக்டாக. டி வெக்டர் 2i + 4j minus k, i dot i 1 ஆகிடும், 32 சார் 26, j dot j 1 ஆகிடும், 10 40 ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 into 1 நேரம் 3. அப்போ 69 யூனிட்ஸ் தான் ஒர்க் ஒன் டோட்டலோட ஒர்க் ஒன். ஓகே இதுதான் டி வெக்டரு, இதுதான் ஃபோர்ஸ் நமக்கு.
இந்த 2க்கும் டாட் எடுத்தால் ரிசல்ட்னா நமக்கு 69 யூனிட்ஸ் வரும். இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.